பொதுவான பலன்ல தனுசு ராசிக்காரங்களுக்கு திருமணம் நடக்க போகுது, திடீர் பணவரவு வரப்போகுது, வெளிநாட்டு தொடர்பு கிடைக்குது, உறவுகள்லாம் ஒன்று கூடி பிரிந்தவர்கள் சந்தோஷம் அடைகின்ற நேரம், வீட்டுக்குள்ள புதிய புதிய பொருட்களை வாங்கி மகிழ்கின்ற காலம், புதிய சந்திப்பு, புது ஒப்பந்த முறையில் வியாபாரம், தொழிலே இல்லாதவங்களுக்கு புது தொழில் அமைவது, இதெல்லாம் இந்த வருடத்தில் இருக்கு. அதற்குண்டான அமைப்பு இருக்கிறது. நீங்க எதுக்கு முயற்சி எடுத்திருக்கிறீங்க? வியாபாரம் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இறங்கிடுங்க, நல்ல லாபம் இருக்கு. இல்ல நான் வெளிநாட்டில் போய் வேலை செய்ய போறேன், முயற்சி எடுங்க, தடை இல்லாம நடக்கும். இல்லைங்க என்னால் அவ்வளவு தூரத்துக்கெல்லாம் பண்ண முடியாது, நான் வீட்டில் இருந்துக்கிட்டே ஏதோ ஒரு வேலைக்கு போறேன் அப்படின்னு முயற்சி எடுத்தீங்கன்னா அதுவும் இந்த நேரத்தில் நடக்கும். அதெல்லாம் இல்லைங்க, நான் ஓரளவுக்கு சீராக நன்னா இருக்கேன், குழந்தைங்களுக்கு உண்டான எதிர்காலத்துக்கு உண்டான வாழ்க்கையை அமைச்சு தரணும், நான் பெண்ணை வச்சிருக்கேன் அல்லது ஆணை வச்சிருக்கேன், நான் முயற்சி எடுக்கிறேன்னா தானா நடக்கும். காரணம் அதற்குண்டான கிரக அமைப்பு இப்போ இருக்கு. வருடம் எப்படி இருக்குன்னு தானே நம்ம பார்க்குறோம். வருடத்தில் என்னெல்லாம் நடக்கும்? பண வரவு சீராக இருக்கு, மனசு மகிழ்ச்சியா இருக்கும். ஆனா ஏதோ ஒரு விதத்துல உங்களுக்கு குழப்பமும் தடுமாற்றமும் மனதளவில் ஏற்படலாம். அப்போ அந்த தடுமாற்றத்தை தள்ளி வச்சுட்டு குழப்பத்துக்கு ஒரு முடிவு கட்டிடுங்க. ஏன்னா தனுசு ராசிக்காரங்களுக்கு கிரகத்தின் அமைப்பு இந்த நேரத்தில் ஒரு பிரகாசமா இருக்கு, ஒரு கோலூன்றுகின்ற காலம், ஒரு சாதனை படைக்கின்ற அமைப்புகள் இருக்கு. அதுக்கு தகுந்தாற் போல உங்களுடைய முயற்சிகளை வச்சுக்கிடணும். நான் எந்த முயற்சியும் செய்ய மாட்டேன் அப்படின்னா நிச்சயமா அந்த பிரதிபலனை அனுபவிக்க முடியாம போயிடும். ஏன்னா தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு தாயுள்ளம் கொண்ட ராசி.